உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணில இருக்கோம். இந்த வீடியோல நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டு முக்கியமான பெயர்ச்சி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். துலா ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சரியாக இரவு 8:15 மணிக்கு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். துலா ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த துலா ராசி என்பர்கள். இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னாவே நேர்மைக்கு பேர் போனவர்கள், நியாயமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், ஒரு விஷயத்த எப்படி பண்ணணும், எதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பர்கள். இந்த துலா ராசி என்பர்களுக்கு இப்ப 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். எப்பவுமே ஒரு சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாவே அது மிகவும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கு. ஏன் அப்படின்னா சனி பகவான் சொல்லக்கூடியவர் கர்மகாரகன். அந்த கர்மகாரகன் உங்களுடைய கர்மாக்களை நிவர்த்தி செய்ய, அப்படி இல்லைன்னா கர்மாக்களை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார் எப்பவுமே. இந்த துலா ராசிக்கு ஏன் இதை ஸ்பெஷலா சொல்றோம் அப்படின்னா, துலா ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 6ஆம் இடத்துல இருக்காரு. எப்பவுமே சனி பகவான் சொல்லக்கூடியவர் பாவ கிரகம். அந்த பாவ கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. மறைவு இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கெட்ட பலன்களை கம்மியாக கொடுப்பாரு, குறைவாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த துலா ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாக போகிறார். இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா கடந்து வந்த பாதை ரொம்ப கடுமையான பாதையா இருக்கு. இந்த துலா ராசியில பிறந்தவங்க ஏன் பிறந்தோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்துல நிறைய இருக்கு. உங்க ராசியிலேயே கேது பகவான் இருந்தாரு. நிறைய பிரச்சனைகள், தொல்லைகள், வாழ்க்கையில எதெல்லாம் அனுபவிக்க கூடாதோ, எந்தெந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க கூடாதோ அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய ஆண் பெண்கள், ஒரு ஆணா இருக்கீங்க அப்படின்னா ஏன்டா நம்ம ஆணா பிறந்தோம் அப்படின்ற ஒரு அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. மேலதிகாரிகளிடம் தொல்லை, வேலை செய்யறதுல சரியான அணுகுமுறை உங்க கூட இல்லை. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் நடந்திருக்கு. வேலை இழப்பு அந்த இழப்பு ஒண்ணுமே உங்களால கட்டுப்படுத்த முடியாத இழப்பா இருந்திருக்கும். நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நீங்க வேலைக்கு போற பெண்களா இருந்தா கூட பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமான பெண்களா இருப்பீங்க. ஆனா அந்த தைரியம் இழக்கக்கூடிய ஒரு நிலையை கடந்த காலகட்டத்துல சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இருந்தது. அதே மாதிரி தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை சார் எங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு பிரச்சனையே தொழில்ல கடன் பிரச்சனை தான். அந்த கடன் எப்படி அடைங்கிறது ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கடந்த ஒரு 2.5 வருட காலகட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கடன் பெற்றவர்கள் நிறைய துலா ராசி என்பவர்கள். அந்த அளவுக்கு தொழில்ல நஷ்டம், கடன் பிரச்சனை, நிறைய பேருக்கு வருமான இழப்பு. அந்த வருமான இழப்புன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சில தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால நிறைய நஷ்டங்கள் வந்துடும். என்ன சார் பிசினஸ் பண்றதுல தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்னு எப்படி சார் நாங்க நல்லா பார்த்துதான் சில இதெல்லாம் பண்ணோம், பட் இருந்தாலும் போயிடுச்சு. அதுதான் விஷயம். ஏன்னா இந்த துளாராசி என்பவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லியிருக்கோம். அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தது. ஆனா அந்த கேது பகவான் மேல போனதுனால பாத்தீங்கன்னா அந்த நீங்க செய்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே, நீங்க செய்த முதலீடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தோல்வியில போய் முடிஞ்சிருக்கும். அதனால கடன் வந்துருச்சு. நான் என்ன பண்றது, பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிடும் தான் நினைச்சேன், முதல்ல நல்லா தான் இருந்துச்சு, ஆனா கடைசியில அது பெரிய லெவல்ல என்ன ஏமாற்றத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு
எதிரிகளால் பிரச்சனை. இந்த எதிரிகளால் பிரச்சனைன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத பாலிடிக்ஸ், தேவையில்லாத நீங்க மாற்றுற மாதிரி சில சூழ்நிலைகள், பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத ஏதாவது ஒரு வகையில ஆபீஸ்ல வேலையில இருக்கக்கூடிய நபர்களால, அது மட்டும் இல்லாம நீங்க பிசினஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுல ஏற்படுத்தி இருக்கும் இந்த கடந்த காலகட்டத்தில். அதே போல நிறைய பேருக்கு வழக்குகள், மெயினா பாத்தீங்கன்னா வழக்குகள் தான் அதிகமாயிடுச்சு. தேவையில்லாத கேஸ் என் மேல வந்துருச்சு, தேவையில்லாத கம்ப்ளைண்ட் என் மேல வந்துருச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருக்கவங்க, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கடந்த காலகட்டம். தேவையில்லாத ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா அதனால ஒரு டிரான்ஸ்பர், அதனால ப்ரொமோஷன்ல பிரச்சனை. நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆகும்போது நல்லபடியா ஆகுமா தெரியல எங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிட்டோம். எங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வருமானு தெரியல, அது நான் கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியலன்ற நிலையில இருக்கக்கூடிய துளாராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல பயிற்சியாக அமைய போகிறது. ஏன்னா இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். நான் முதல்ல சொன்ன மாதிரி சத்ருக்கள், எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமா இருந்த நிலை மாறும். நிறைய பேருக்கு வம்பு வழக்குகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். அந்த பிரச்சனை ஈஸியா மாறிடும். நிறைய பேர் உங்ககிட்ட காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க. ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல உங்களை மிரட்டினவங்க உங்களுக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைய இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாசத்துல இருந்து கொடுப்பார் கண்டிப்பா. அதே போல நிறைய பேருக்கு தொழில்ல நிறைய வெற்றிகள் மேன்மைகள் இருக்கும். வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வரும். அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய பேருக்கு பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த துளாராசி என்பது யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினைச்சீங்களோ இந்த ஒரு மார்ச் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேலை மாற்றம் பண்ணுங்க. நீங்க வேற ஒரு நிலையில இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார். அதே போல முதல்ல தொழில போட்டிகள் பிரச்சனைகள்லாம் சொன்னோம், அதெல்லாம் விலகக்கூடிய நேரமா இருக்கு. இந்த தொழில்னு சொல்லும் போது என்ன கேட்டீங்கன்னா, அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சில கடன் பிரச்சனைகளை கொடுப்பார். ரொம்ப கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்துல பாவகிரகம் மறையிறது நல்லது. அது பாத்தீங்கன்னா போட்டி பொறாமைகளை குறைக்கும். நீங்க எல்லாத்திலையும் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா அந்த சனி பகவான் கொடுப்பாரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா பின்னாடியே கடன் பிரச்சனைகளும் வரும். ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாம கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிரகம் நல்லதை செய்யும் போது ஒரு கிரகம் அதே இடத்துல இருக்கக்கூடிய அதே கிரகம் சில தீமைகளும் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி என்னன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வயது அதிகமா இருக்கீங்க, ஒரு 40 வயசை கடந்துட்டீங்க அப்படின்னா உடல்நிலையில கவனம் செலுத்துங்க. ஏன்னா இந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரோகத்தை ருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும். அதனால உடல்நிலையில கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சனி பகவான். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்ல கர்மக்காரன். அப்போ உங்க வாழ்க்கையில திருமணம் என்று நடக்கல அப்படின்னா இது அதற்கான தருணமாக கண்டிப்பா இருக்கும். அதே போல இந்த சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளும் கொஞ்சம் வரும். அதனால கவனமா இருங்க. திருமணத்துல நடத்தி வைக்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா திருமணம் ஆனவர்கள் தேவையில்லாத பேச்சுக்கள்னால பிரச்சனைகள்னால சில நேரங்கள்ல சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனமா உங்களுடைய பேச்சுக்கள், ஏன்னா இந்த துளாராசி கெடுறதே காரணம் கேட்டீங்கன்னா பேச்சுனாலதான். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், டக்குன்னு ஏதாவது பேசிடுவீங்க. அது திருமணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனையை அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கு, எப்பவுமே ஜெனரலா கொடுக்குது. இப்ப 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா அதே அந்த பேச்சு பாத்தீங்கன்னா உங்களை வெற்றி அடைய செய்யும். எங்க செய்யும் அப்படின்னு கேட்டா, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். அது எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது. ஆனா குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அண்ணன் கிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா பேசுறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தத இந்த அடுத்த வரக்கூடிய 2 ஆண்டுகள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேருக்கு வெளியூர் போறதுக்கான யோகங்கள் உண்டு.
ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்குதுன்னா எடுத்துக்கங்க, இல்லைனாலும் பிரச்சனைகள் வரும். வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு வரும், கண்டிப்பா அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது. நிறைய துளாராசி என்பது என்னன்னா, அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பீங்க, அப்பா மேல பாசமா இருப்பீங்க, அதனால சில பேருக்கு வெளிநாடு போறதுக்கான விருப்பங்கள் இருக்காது. மேஜரா பாத்தீங்கன்னா 30 to 45 இயர்ஸ் இருக்கவங்க கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில இன்னொரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத குடும்ப காரணத்துக்காக நீங்க அதை அவாய்ட் பண்ணாதீங்க, அது பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும். அதுல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் வராது. அதே போல இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாத்தீங்கன்னா விரயங்கள் கொஞ்சம் வரும். அந்த விரயங்கள் எப்படி இருக்கும்னா, முதல்ல சொன்ன மாதிரி கடன் விஷயமான விரயங்கள் வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளால சில விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து உங்களுடைய உடல்நிலை மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்க ஜாதகத்தில் நல்ல கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னும் போது, நல்ல தசாப்திகள் நடக்குதுன்னு சொல்லும் போது இதை விட நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அசுப பலன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு எல்லாமே காரணம் மற்ற கிரகநிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் மிக மிக முக்கியமா இருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அதுல இருந்து வெளில வரணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுக்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ண தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் போட்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புல சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.